அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மனைவியர்களுள் ஒருவரான மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் சேர்ந்து ஒரே பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 253. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து குளிப்பது என்பது இஸ்லாமிய சமூகத்தில் மிக பெரும் பாவச் செயலாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட வழக்கங்களெல்லாம் இல்லை, இவ்வாறு செய்வது நம்முடைய குடும்பத்திற்கு ஆகாது என்றெல்லாம் சில பெரியவர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மார்க்க ரீதியாக ஒரு செயலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அதை செய்வது எந்த வகையிலும் குற்றமல்ல என்பதை விளக்கும் விதமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இப்படித்தான் குளிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கட்டளையிடவில்லை. மாறாக யாருக்கு வாய்ப்பும் விருப்பமும் இருக்கிறதோ அவர்கள் இவ்வாறு இணைந்து குளிப்பது குற்றமல்ல என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.